திடீர்னு அவங்க வந்து ஒரு அறிமுகத்தில் வரதராஜா அவர்களுடைய படத்தில் வந்தாலும் அவர்கள் திடீர்னு நித்யானந்தா கிட்ட போய் சேர்ற அளவுக்கான ஒரு செய்தி பரவும்போது என்ன நினைச்சீங்க நீங்க? அது இல்லை அது எங்கள் சீரியல் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க, தெக்கத்தி பொண்ணு. தெக்கத்தி பொண்ணு. அதில் அவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா அவங்க வரல. இல்லைன்னா இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேலை இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு மாற்று நாங்கள் போட முடியல. சரி இந்த கடைசியில் எப்படி எங்கே போனாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் சரி ரைட்டு அந்த கேரக்டர் அப்படி கொஞ்சம் ஃபேட் அவுட் பண்ணிட்டோம். நெப்போலியன் சார் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இதாகினா அதுக்கு பின்னாடியே தெரிய வருது நித்யானந்தா கூட இருக்காங்க அப்படின்றது. ஓ ஓ சரி 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 ஒரு ஆன்மீகத்துக்கு போயிட்டாங்க போல தெரியுது, ம் ம் அதனால தான் நம்மகிட்ட வரல அப்படின்றது அதுக்கு பின்னாடி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ம் ம் அப்புறம் டேரக்டர் சொன்னார், சரி சரி ரைட்டு பரவாயில்ல அவங்க ஆன்மீகத்துக்கு போயிட்டா அப்படின்னா அதனால பரவாயில்ல வேறு கேரக்டர்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டா அப்புறம் வேறு கேரக்டர்ஸ். ஆனால் இந்த ரஞ்சிதாவை எங்கே அவர் பார்த்து முதல்ல பார்த்தது வந்து இவர் நாடோடி தென்றல் கமிட்டி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் கமிட்டி இருக்கும்போது கலைஞர் முதல் ஆமாம் ஆமாம் ரைட்டு ரைட்டரு ப்ரொடியூசர் ஆமாம் ஆமாம் அவங்க ஒரு ஃபோட்டோ காமிச்சு பாரதி இது பாருங்க டிஸ்கஷனில் இருக்கும்போது ம் இது பாருங்க இந்த பொண்ணு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு பாருங்க அப்படின்னு பார்த்தோன்னே யார் இது அப்படின்னு எத்திராஜ் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க சொன்னால் வந்து பார்க்க சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் கேரக்டருக்கு சரியாக இருந்து சூட்டாக இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்புறம் வர சொன்னாங்க வந்து பார்த்தோன்னே ஓகே அப்படின்ட்டாரு. இது சரியாக வருமே நம்ம வாத்துக்கார் பொண்ணு. அவங்க நார்மல் ஒரு பெண்ணுடைய உயரத்தை விட அதிகமாக இருப்பாங்க. அதிகமாக இருந்தாங்க. ஆ கார்த்திக் காம்பினேஷன் அப்படிங்கிற போது கரெக்டாக தானே இருந்தது. இந்த பொண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்புறமேட்டு தான் திரும்பி சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ண அப்படி எங்கே நல்லா கோஆப்ரேட் பண்ண அப்படி